ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம மிரர் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. நீங்கள் வந்துட்டு மிரரை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், 5ஆக பண்ணலாம், 6ஆக பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ பண்ணலாம். இப்போது இங்கே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் 1 2 3 4 5 6 கார்னர் வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது இப்படி மிரர் இருக்குது இல்லைங்களா, இதில் 6 கார்னர்ஸ் வர மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்படி மிரர் இருக்குது அப்படின்னா 4 மட்டும் வர மாதிரி ஒர்க் பண்ணலாம். 5 கார்னர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது விட்டு இது இப்படி 5 கார்னர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இருக்கிற சைஸை நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இந்த 6 ஷேப்பாக இருக்குது இல்லைங்களா, 6 இந்த மாதிரி 6 இது அது வந்துட்டு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய மிரராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இது ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் பண்ணலாம். நம்ம 6ஆக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய மிரராக இருந்துச்சு அப்படின்னா 6 பார்ட்டாக பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5ஆக பண்ணலாம், 4ஆக கூட நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போது த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு. நான் வந்துட்டு 5ஆக டிவைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம். த்ரெட்டை வந்துட்டு மிரரு கீழே வந்துடக்கூடாது. இந்த மாதிரி மிரருக்கு மேலே தான் வந்துட்டு த்ரெட்டு வரணும். அப்படியே அந்த கார்னர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணுங்க. பாருங்கள், எடுத்துருச்சு. அதை அப்படியே பிடிச்சு மறுபடியும் ஸ்டிச்சஸ் போடணும். இப்படியே நம்ம சுற்றிலும் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா 5 கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு போதும். ஸோ நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்ற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு மிரர்லாம் கவர் பண்ணியாச்சு, அதனால் வந்துட்டு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டுட்டு மேலே வந்துட்டு நீங்கள் சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லைனா இன்னொரு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச்சே கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அதனுடைய ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா எப்படி இருக்குது அப்படின்றது? நான் 5ஆக போட்டிருக்கேன், 6ஆக கூட போடலாம். நம்ம இப்போ நான் வந்துட்டு 5 கார்னர் வர மாதிரி 1 2 3 4 5 5 கார்னர் வர மாதிரி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் 4 கார்னர் வர மாதிரி ஒர்க் பண்ணலாம், 6 கார்னர் வர மாதிரி ஒர்க் பண்ணலாம். நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு ரவுண்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது சில்க் த்ரெட்டை எடுத்தாச்சு. நம்மளுக்கு ரவுண்டு வந்துட்டு சின்ன ரவுண்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்லாண்டிங்கை சின்னதாக எடுத்துக்கலாம். பெரிய ரவுண்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்கை பெருசாக எடுத்துக்கலாம். உள்ளே வந்துட்டு நீங்கள் எவ்வளவு குட்டியாக வேணும் அப்படின்னிங்கன்னா, அதாவது இந்த ரவுண்டு உள்ளே குட்டியாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்லாண்டை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரவுண்டு வந்துட்டு இது வந்துட்டு மிரரு, அதுக்குள்ளே இத்தனோண்டு இங்கேயெல்லாம் த்ரெட்டு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நல்லா ஸ்லாண்டிங்காக எடுத்திங்கன்னா கிடைக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு அவுட்டரில் மட்டும் கொஞ்சமாக த்ரெட்டு வந்தால் போதும், மிரர் வந்துட்டு பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்லாண்டு கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லாண்டு கம்மியாக தான் எடுக்கிறேன். எனக்கு வந்துட்டு மிரர் வந்துட்டு உள்ளே நிறையா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு செயின், ஒரு லாக்கு. அடுத்தது மேலே போகும்போது லைட்டாக கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே வாங்க, ஒரு செயின், ஒரு லாக்கு. அடுத்தது மேலே போகும்போது லாக்கை மேலே வைக்கணும்,
கீழே வரும்போது லாக்கை இந்த மாதிரி கீழே வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நான் லாக் வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடு. இப்போது என்கிட்ட ஸ்கொயர் ஷேப் மிரர் இல்லை, அதனால் நான் இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே மாதிரி ரவுண்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நீங்கள் தப்பு பண்ணிட்டோமோன்னு பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்புறம் கர்வியாக வரும். பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்களா எனக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. நான் அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ண அது வந்துட்டு கர்வாக வந்துடும். வருது பார்த்திங்களா? ஸ்டார்டிங்கில் எங்கே ஒர்க் பண்ணினீங்க அப்படின்றத அந்த ஸ்லாண்ட் எங்கே எடுத்தீங்க அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருங்க. நான் மறந்துட்டேன் முதல்லையே சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அது வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது இங்கே வந்துட்டு டச் ஆயிடுச்சு. இப்போ எப்படி அப்படின்னா ஒரு திலகம் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு திலகம் ஷேப் மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கேருந்து ஒர்க் பண்ணி ஒரு திலகம் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இது ஸ்கொயராகவோ வேறு எதுவும் ஷேப்பாக வந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்படி சுற்றி கொண்டுட்டு வரதில் நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம அந்த ஸ்லாண்ட் இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காமிக்கட்டுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிரரை நான் மார்க் பண்ணின வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு என் நாட் போடுங்க. நான் வந்துட்டு அப்படியே போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீட் கூட கொடுக்கலாம். நான் எதுவுமே கொடுக்கல, அப்படியே லாக் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிரர் மேலே கவர் பண்ணுற வரைக்கும் மிரர் வந்துட்டு கீழே விழுகாது. ஏன்னா கீழே நம்ம ஒட்டிட்டு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மிரரில் எடுத்துகிட்டு வரக்கு சான்சஸே ரொம்பவே கம்மி. ஏன்னா எடுத்துகிட்டு வரக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுவும் சரி சரிங்களா? இதுலேயே 4ஆக நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு பாருங்கள். 6ஆக டிவைட் பண்ணி போட்டு பாருங்கள். 5ஆவும் டிவைட் பண்ணி போட்டு பாருங்கள். 5ஆ எப்படி டிவைட் பண்ணி போடுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து 2 பீடு வச்சு 2 டைப் சொல்லித்தரேன். ஸ்கொயர் ஷேப் மிரர் இப்படி இல்லை அப்படின்றதுனால ஸ்கொயர் ஷேப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.